1,00,000 மதிப்புள்ள பள்ளிக்கு வேலி அமைத்து கொண்டு கேட் போட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் நேற்று நான் அவரை கூப்பிடும்போது அவரால் வர முடியல. இந்த கல்வியாண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி 5,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காங்க அக்கௌண்ட்டுக்கு. உண்மையாலுமே அவரை இந்த நேரத்தில் 7 அட்மிஷன் வந்திருக்குது அப்படின்னா உண்மையாலுமே பெற்றோர்கள் மட்டுமே. இந்த பெற்றோர்கள் எங்களை ஊக்குவித்ததன் காரணமாக எங்கள் பள்ளிக்கு இந்த வருடம் 7 குழந்தைகள் நியூ அட்மிஷனாக வந்துள்ளார்கள் என்பதையும் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ நேரத்தில் நான் லேட்டாக விட்டேன். ஏன்னா நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரதுனால ரொம்ப தொலைவிலிருந்து வரதுனால இதாகிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய பணிகள் எவ்வளோ அவசர பணிகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த பள்ளியை சிறப்பு செய்யணும், இந்த பள்ளியினுடைய சேர்க்கை செய்கிற மாணவர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய கல்வித்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் உங்களுடைய உற்சாகமான ஒத்துழைப்பை இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டு ஆதரவு தந்து பள்ளியை வளப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்புடன் செய்து இன்று 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு அடுத்த வகுப்புக்கு செல்ல போகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு செய்ய 3 பேரும் வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பயிற்றுநர்களே, மேற்பார்வையாளர்களே மற்றும் இந்த ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரசு பள்ளியில் இந்த மாதிரி முதல் வருஷத்தினுடைய பள்ளி கட்டல் ஆண்டு துவக்க விழா நடக்கிறது அப்படிங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். வேற எங்கேயும் அதுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கிற மேற்பார்வையாளர் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி, இதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதே மாதிரி சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்த்துக்களை தலைவர் அவர்களுக்கும் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இவ்விழாவுக்கு அனைவருக்கும் தெரிவித்துள்ளோம். இந்த சூழலில் அரசு பள்ளியிலே செயற்கையாக வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்து குழந்தைகள் அரசு பள்ளியிலே பயிர்க்கிறேன். அம்மாவுடைய சலுகைகள் அனைத்து பெற்றோர்களும் ஊக்குவித்தால் மிகவும் நல்லா இருக்கும். இந்த பள்ளி மிகவும் சிறப்பான பள்ளியாக உருவாக வேண்டும் என்பது எனது ஆர்வம். இந்த முறை 7 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது அந்த பேரண்ட்ஸுக்கும் ரொம்பவும் நன்றி அல்லது 2 குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்கிறதே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்ப 7 குழந்தைகள்ங்கிறது மிக மிக அதிகமாக. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். பெற்றோர்களுக்கு அதை விட நன்றி. குழந்தைகளும் வந்து இப்போ இந்த காலத்து குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு பஸ் ஏறி போகுதுன்னா அவங்க கூட தான் போகிறன்னு விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிறதுன்னு அவங்களும் விருப்பப்படுறதுனால தான் இப்படி ஒரு பள்ளியினுடைய தரம் உயர்ந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிச்சிருக்குது. அதற்கு பள்ளி என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி கூறி, குழந்தைகள்லாம் நல்லா படித்து அவங்க சொல்கிற மாதிரி 16 செல்வங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வேண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பணம் இருக்கும் மனிதர்களிடத்தில் குணம் இருப்பதில்லை அப்படின்னு பாடலை கேட்டுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பொய்யாக்கி இது நிறைவான செல்வம் இருந்தால் கூட குழந்தைகளுக்கு, அது குறிப்பாக
பள்ளிக்கூடத்துக்கு செய்வோன்றுங்கிற அந்த எண்ணம் மூலியமாக எனக்கு உதவி செய்த அத்தனை நல்லுறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் ஒன்றுமில்லை அப்படின்னாங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட. ஆனால் இருக்கும்போது செய்ய வேண்டும்ங்கிற மனம் வந்து நிறைய பேருக்கு இருப்பதில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்துக்காக செய்த நன்கொடை அளித்த மற்றும் உடல் உழைப்பு மூலியமாக ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை செல்வங்களாகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கூட்டுப்புழு தான் நாளைய வண்ணத்து பூச்சி. ஒருபோதும் நம்மளுடைய தாழ்ந்த நிலையை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான அரிய வாய்ப்பு தான் அரசு பள்ளி. சரிங்களா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஐபிஎஸ் அதிகாரி ஆனால் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஐபிஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்பது என் கனவு. ஐபிஎஸ் அதிகாரி என்பது நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கும் முக்கியமான பதவி. என் பெயர் தயா லக்ஷன். நான் பாங்க்லா அரசு தொடக்கப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நாம் தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இளநீர் கொடுப்பதால் தாகம் தணிகிறது. உடலுக்கு தேவையான கனிம சத்துக்கள் தெரியுது. தேங்காய் எண்ணெய் தலைமுடி மற்றும் உணவுக்கு பயன்படுகிறது. உடலுக்கு தேவையான புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் கிடைக்கிறது. ஓலை கூரை மேயவும் மற்றும் தோரணம் கட்டவும் பயன்படுகிறது. தண்டு வீடு கட்டவும் மரச்சாமானங்கள் செய்யவும் பயன்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. Money and material things may disappear one day. Education stay with us forever. Education gives us knowledge, discipline and confidence. Education plays in role. Madam of country. படிக்கிறேன். இப்பொழுது ஒரு மலைநாளின் கவிதை பற்றி பேச வந்துள்ளேன். குடை பிடித்தபடி ஒரு மலைநாளின் காலையில் நடந்து செல்கிறேன். குடை பிடித்தபடி ஒரு மலைநாளின் காலையில் நடந்து செல்கிறேன். எந்த குழந்தையா விட்ட காகித கப்பல் உண்டு தெருவில் தரை தட்டி நிற்கிறது. எந்த குழந்தையா விட்ட காகித கப்பல் உண்டு தெருவில் தரை தட்டி நிற்கிறது. மனிதன் நாம் நனைந்தபடி நடந்து செல்ல புல்வெளிக்கு குடை பிடித்தபடி நிற்கின்றன காளான்கள். புல்வெளிக்கு குடை பிடித்தபடி நிற்கின்றன காளான்கள். ரெயின்கோட்டில் நனைந்தபடியே குப்பைகளை சேகரிக்கும் துப்புரவு பணியாளர்கள். மழைநாளில் வரும் விடுமுறை அறிவிப்புக்காக தொலைக்காட்சியின் முன் தவம் இருக்கின்றன பள்ளி குழந்தைகள். தொலைக்காட்சியின் முன் தவம் இருக்கின்றன பள்ளி குழந்தைகள். நன்றி. Going to speak on the topic if I become an IAS officer. My dream in life is to become an IAS officer. An IAS officer is not only a position but also a great responsibility to serve the people. If I become an IAS officer, I will understand the problems of poor and people, help them. I will work to improve roads, drinking water, medical facilities. Good morning everyone. My name is Jagadesh. I am studying in 6th standard. The value of time. A boy named Arun lived in a village. He always wasted his time playing games. One day teacher said, time is very valuable. If you can use prosperity, you can succeed in life. Those words changed in life. From that day, thank you.
பள்ளி அப்படின்னாலே ஒரு சிறப்பு தான். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் என்னால் வந்து ஆனுவல் டே போது வர முடியல, லீவில் இருந்ததுனால. முதல் வருஷம் வந்திருந்தேன். மேடம் வந்து அப்போ தலைவர் அம்மா அப்போ சொன்னது தான், இங்கே உள்ள குழந்தைங்க இங்கே எங்கேயும் வேறு பள்ளிக்கூடம் போகாத இந்த பள்ளிக்கூடத்தையே சேர்ப்பதற்கான முயற்சிகள் கட்டாயம் எடுக்கப்படும்னு மேடம் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி. ஏன்னா ஒரு பள்ளி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ட் பெற்றோர்கள் அண்ட் தென் கல்வியாளர்கள் அவர்கள் வந்து இந்த பள்ளியை பற்றி நீங்கள் சொல்லும்போது மட்டும்தான் சிறப்பாக வந்து ஒரு பள்ளி இயங்க முடியும். ஏன்னா ஆசிரியர்கள் அவர்களுடைய டியூட்டி எல்லாமே நடத்துவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது இந்த பள்ளியில் இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தலைவர் அண்ட் பெற்றோர்கள் சொல்கிறது கூட தான் வந்து எவ்வளவு நியர்பை வந்து மெட்ரிகுலேஷன் சேர்ந்தாங்க. ஸோ 7 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ முதல்ல அதற்கு வந்து வட்டாரோளமையம் சார்பாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன் மோர் திங் என்னன்னா, இந்த ஸ்கூலுக்கு வந்து 100 days சேலஞ்ச் அப்படிங்கிறது வரும்போது நாங்கள் வந்திருக்கோம். பார்க்கணுங்கிறதே இல்லை, பார்க்காதே இந்த பள்ளிக்கூடமா யாரை வேணா போங்க விசிட் பண்ணுங்கிற ஒரு அதிகாரிகள் யார் வந்தாலும் எந்த பள்ளிக்கூடம்னா இந்த பள்ளிக்கூடத்தை முதல்ல நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை 2 ஆசிரியர் பேர்லையுமே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. இங்கே வந்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் வந்து 2 digit 3 digit கூட வந்து 5வது போட மாட்டாங்க. இங்கே பார்த்தா அந்த லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் எழுதி அதெல்லாம் வகுத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே உங்கள் பசங்களுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்பாடை அவங்க எங்கே போனாலும் பேஸ்மெண்ட் எப்படி இருந்தால் அந்த பசங்களோட, ஏன்னா நம்ம ஒரு மரம் ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா பேஸ் தான் காரணம். அந்த பேஸ்மெண்ட் வந்து உங்கள் பசங்களுக்கு அடித்தளத்தில் 2 பேருமே நல்லா கொடுக்கறதுனால எங்கே போனாலும் கண்டிப்பாக அவங்க வந்து டாப்பாக வருவாங்க. நீங்களே கண் கூட உணர்வீங்க. ஒன் மோர் திங், இந்த பள்ளிக்கூடத்துக்காக வந்து அனைத்து வகையில் வந்து ஹெல்ப் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒயிட் வாஷ் போயிட்டு இருக்கு மேடம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு பள்ளிக்கூடம் மிகவும் அழகாகவும் அதாவது எனக்கு எகெயின் வந்து கேட் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து சிறப்போட செய்யறதுக்கு தலைமை ஆசிரியருக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை வட்டாரோளமையம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் உங்கள் ஆசிரியர்கள். ஸோ அன்னன்னைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, ஏன்னா ஒன் மோர் திங், இப்போ வந்து இந்த வருஷம் எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கோடை காலத்துலேயும் வந்து குழந்தைங்க ஃப்ரீயாக இல்லாத அவங்களுக்கு எப்போ முடியுமோ அதை வந்து அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செஞ்ச குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ். இன்னைக்கு நான் இப்போ முத்துக்கோண்டம்பாளையம் ஸ்கூல் போயிட்டு தான் வந்தேன். அங்கேயும் சேர்க்கை விழா நடந்தது. மார்னிங் அங்கே போய் கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேடம் கூப்பிட்டதுனால இங்கே வந்ததுனால கொஞ்சம் ஒரு 1/2 hour லேட். உங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் மூலமாக அவங்க பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உயர்கல்வி அலுவலர்களிடம் வாங்கக்கூடிய பெருமைகள் வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாங்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா லீவ் நாள் தானே, என்னடா ஆசிரியர் வந்து தொந்தரவு பண்றாங்களேன்னு இல்லாத அவங்க செய்த செயல்பாட பெற்றோர்கள் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பியதன் மூலமாகத்தான் உங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து நாளைக்கு இதே வரக்கூடிய ஒரு IAS கலெக்டராகவும் IPS ஆகவும் ஆவார்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கலைஞர் மேற்பார்வையாளர் அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்